ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் விமலா, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில். ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கோவையை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க, சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நிலமும் கொஞ்சம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. ஸோ குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க திருமணமாகி ஒரு மாதத்துலேயே கருத்து வேறுபாடுலாம் பிரிஞ்சதுனால இவங்க முடிஞ்சளவு முதல் வரனை எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு டிகிரி முடித்தவராக இருக்கணுங்க. ஏதாவது ஒரு நல்ல நிரந்தரமான வேலையில் இருக்கணும். தன்னை போலவே ஐடி ஃபீல்டில் இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறதுனால இவங்க வரக்கூடியவர் கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 25 சவரன் நகை, அது இல்லாமல் சீர்சனத்தில் ஓரளவு நல்லாவே செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா கல்பனா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் சும்மாதானு சொல்லியிருக்காங்க. படிப்பு 6ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க பலகார கடை சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா சேலத்தை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. சொந்தமாக வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் கொஞ்சம் நிலமும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு 2 சென்ட் நிலம் இருக்குதுங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே தவறிட்டாங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. ஸோ அவங்களும் திருமணம் பண்ணிட்டு போயிட்டதாகவும் அவங்களாம் இவங்கள கண்டுக்கிறதில்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க மாமா வீட்டில் தான் இவங்களுக்கு ஓரளவு சப்போர்ட் பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க பலகார கடை வச்சு வாழ்க்கையை நடத்திட்டுருக்கிறதாகவும், வரக்கூடியவர் கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் சம்மதங்க. பட் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. அவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஒரு நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இதுபோன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.